நம்முடைய தமிழக அரசியல் களம் ரொம்பவே சூடா இருக்கு இல்லையா? என்ன நடக்கும் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா, விஜய் ஜெயிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்த வேளையில, அவர் இவ்வளவு இடங்கள ஜெயிச்சு காட்டியிருக்காரு. சரி, அடுத்ததா முதலமைச்சரா பதவி ஏற்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவருக்கு அடுத்த நெருக்கடி வருது. அதாவது பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி. பொதுவா பாத்தீங்கன்னா, தேர்தல ஜெயிக்கிற கட்சிய தான் ஆட்சிக்கு கூப்பிடுவாங்க. அப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா பாருங்க, விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி புதுசா. என்ன அப்படின்னு சொன்னா, அவரு பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா பாத்தீங்கன்னா, நம்முடைய இந்திய வரலாற்றுல முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடியவர் பெரும்பான்மையை நிச்சயமா நிரூபிக்கணும். ஆனா, அவங்களுக்கு வந்து கால அவகாசம் குடுக்கப்படும். ஆனா, விஜய்க்கு வந்து அந்த கால அவகாசம் குடுக்கப்படல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, என்ன பண்ண போறாரு? யார் யாரெல்லாம் அவர் கூட கூட்டணி வைக்க போறாங்க? எப்படி நடக்க போகுது? எல்லாத்தையும் நம்ம பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் சில இடங்கள் இன்னும் தேவையா இருக்கு.